கோடீஸ்வரி. என்ன உன் பவுச காட்டுறதுக்காக கிளம்பி வந்துட்டியா? அம்மா நீ சும்மா இருக்க மாட்டியாமா? அக்கா, அம்மா இப்பதான் இந்த விஷயத்த சொன்னாங்க. அத்தை உன் பேருக்கு ஃபேக்டரி ரெஜிஸ்டர் பண்ண போறாங்களாமே. வாழ்த்துக்கள்க்கா. அம்மாடி, உன்ன மாதிரி ஒரு பெருந்தன்மைக்காரிய உலகத்துல பார்க்க முடியாதுமா? அவளுக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு இருக்க? இதையெல்லாம் பார்க்கணும்னு ஏன் தலையில எழுதி இருக்கு? ச்சே. அக்கா இல்ல சித்தி கோவப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்க கோவத்தோட காரணமும் எனக்கு புரியுது வர்ஷினி. விடுக்கா, அம்மாவை பத்தி தெரியாதா? வர்ஷினி, நானா எதையுமே கேட்கல. பாட்டி தான் ஜோசியம் அது இதுன்னு சொல்லி இந்த ஃபேக்டரிய என் பேர்ல பதிவாகணும்னு சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம் தானக்கா. பாட்டி சொன்னதுனால இந்த சொத்து இப்போ உன் கைக்கு வந்திருக்கு. இதே ஸ்ரீஜா கைக்கு போயிருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதுக்கெல்லாம் இவ்ளோ அப்செட் ஆகாதக்கா, ஜாலியா இரு. சரி சரி, என்ன ஜாலியா இருக்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். உன்ன என்ன 2 நாளா வெளியவே காணோம்? ஆபீஸுக்கும் போகலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன் டல்லாவே இருக்க? ஏற்காடுல நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு உன் மனசு புரியும் வர்ஷினி. இங்க பாரு, இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரமே அந்த ஸ்ரீஜா யாருன்னு அத்தைக்கு தெரிய வந்தா மட்டும் போதும். எப்படியாவது ராகவ் கூட உன்னை நான் சேர்த்து வச்சிருவேன். நிஜமாவாக்கா சொல்ற? இந்த அக்கா சொல்றத நம்ப மாட்டியா? நிஜமாதான் சொல்றேன் அக்கா. எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. ஓகே. ஹலோ. இல்லடா, கிளம்பணும். ஒரு 5 மினிட்ஸ்ல. விஷால், இந்த Dress எப்படி இருக்கு? கூப்பிடுறேன்டா. கிளம்பலாம் வா, டைம் ஆயிடுச்சு. ஹலோ, ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரு ரூம்மேட்ட கூட பதில் சொல்ல மாட்டியா? இந்த Dress எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லாதான் இருக்கு, வா போலாம். இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். வா சீக்கிரம். ஏய், என்னாச்சு? ஏன் நிக்கிற? ஏறு. இவளுக்கு வந்த வாழ்வ பாரு. இந்த இசைய பிடிக்கலன்னு துரத்தி விட்டுட்டு இருந்த விஷாலே இன்னைக்கு சொத்த அவ பேர்லயே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றான். பத்தாததுக்கு பின்னாடி பைக்ல உட்கார வச்சு அவளை கூட்டிட்டு போறான். ச்சே, இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. இப்படி பண்ணிக்கிட்டு கோவப்படாதடா. என்னாச்சு சிஸ்டர் உங்களுக்கு? நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்களே. ஆறுதல ஏதாவது பேசினா ரொம்ப தான் பண்ணுவா. நான் தான் ரொம்ப பண்ணுவேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? உனக்கு பார்ட்டி மோட்ல இருந்தா நீ பார்ட்டியை கொண்டாடு. எதுக்காக என்ன கம்பல் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும்? அதுக்காக வந்த இடத்துல எல்லாரும் இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்துக்குவியா? இது கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா? நான் யாரையும் இங்க இன்சல்ட் பண்ணல. நீதான் விருப்பமே இல்லாத என்ன இங்க கூட்டிட்டு வந்து என்ன இன்சல்ட் பண்ற? இதுக்கு மேல எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. இசை, நான் கிளம்புறேன். போறாங்க. என்னது? டேய், இசையை போய் கூட்டிட்டு வாடா. போட்டும் விடுறா, சும்மா அவளை தாங்கிக்கிட்ட. டேய், உண்மையை சொல்லு, இசையை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? டேய், நான் சொல்றதை நீ நம்பல மச்சான். அவ எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு போறானே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தேவையில்லாம உங்க பார்ட்டி மூட வேற ஸ்பாயில் பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி. டேய், நீ கேரி ஆன் பண்ணடா. நான் இதோ இப்போ வந்துடுறேன். மச்சான், ஐம் சாரிடா. சீக்கிரம் திறக்க பாரு இருக்கு. ஏ மங்கா,
ஐயோ தெரிஞ்சிருச்சு. சீக்கிரம். ஐயோ இவ்ளோ பணம். என்ன இன்னும் தேடிக்கிட்டே இருக்க? ஜாதகம் கிடைக்கலையா? ஏய் இருடி. அப்பாடா கிடைச்சிருச்சு. அப்பா ருக்கு, இந்த ஜாதகம் தான் கிடைச்சிருச்சு. கடவுளே. அப்ப இந்த ஜாதக நோட்டை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுவியா? சரியா சொன்ன மங்கா. இத கொரியர் தான் பண்ண போறேன். ஆனா அந்த சுபத்ரா கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண போறது இல்ல. ம். அந்த வீட்லயே இசைக்கு ஆகாத ஒருத்தி இருக்கால, அதான் அந்த ஸ்ரீஜா. ஓ, அவ கைக்கு இது கிடைச்சதுன்னு வச்சுக்கோயேன், இசைய பொட்டிய கட்டி அந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுற வேலைய அவளே பாத்துக்குவா. அவளுக்கு தான் அனுப்ப போறேன். சரி ருக்கு, நாளைக்கு வேலைய ஆரம்பிச்சிடு. ஆரம்பிச்சிடுறேன். சரி, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. வா போலாம். ஒரு நிமிஷம் இரு. இத புடி. சீக்கிரம். சரி சரி, போலாம், வா போலாம். வா வா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் ஒய்ஃபையும் கூட்டிட்டு வான்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நானும் எல்லார் முன்னாடியும் உன் கூட வந்து கை கோத்து எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி நான் கேக் எல்லாம் வெட்டியிருந்தேன்னா, நீ சொல்றல்ல அந்த தர்ம சங்கடம், அது திரும்ப திரும்ப வந்து உன்னை தொடரும். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். நீ ஒன்னு வருத்தப்படாத விஷால். இனிமே அந்த தர்ம சங்கடம் உனக்கு வராது. விஷால், எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலயும் எல்லாமே புரியாது. நீ என்ன லவ் பண்ணியா இல்லையான்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன். என்னால உனக்கு எந்த சூழ்நிலையிலயும் வருத்தம் வரக்கூடாது. அதனாலதான் அப்படி நடந்துக்கிட்டேன். அதுவும் இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வான்னு உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. என்னை கூட்டிட்டு போகணுங்கிற தர்ம சங்கடமும் இனிமே உனக்கு இருக்காது.